Hi friends, Power Grid Corporation of India Limited, a government of India. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரைனி த்ரூ த கேட் 2024. நீங்கள் வந்து கேட் எக்ஸாமில் வந்து கேட் எக்ஸாம்னா இப்போ இந்த வருஷம் 2024 நடந்த கேட் எக்ஸாமில் வந்து நீங்கள் வேலிட் ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இதுக்கு தகுதி. ஓகேங்களா? இன்ஜினியர் ட்ரைனிங் போஸ்ட் தான் எடுக்கிறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பாருங்கள். எலக்ட்ரிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இந்த 4 டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் போஸ்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 384 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் பவர் கிரிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பவர் கிரிட் தனியாக, அதுக்கப்புறம் சிடியூஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிடியூஐலாம் ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் டிரான்ஸ்மிஷன் யூட்டிலிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா? இது பவர் கிரிட்டு, இது சிடியூஎல். ரெண்டு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கிரிட்டில் வந்து டோட்டலாக 293 வேகன்சி, சிடியூஏயில் 38 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி. அதே போல் நீங்கள் கேஸ்ட் வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அன்ரிசர்வ்டில் வந்தீங்கன்னா பவர் கிரிட்டில் 132, சிடியூஏல 15, ஓபிசி 71, அப்புறம் சிடிவிஎல்ல 9. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ்மே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் சிவில் போஸ்ட் ஐடி வந்து 385. அது வந்து பாருங்கள் பவர் கிரிட்டில் வந்து 47 வேகன்சி டோட்டலாக. அப்புறம் சிடியூஎல் அதுக்கு 6 வேகன்சி. ஓகேங்களா? அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பாருங்கள் போஸ்ட் ஐடி வந்து 386. அதில் பவர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா 31 வேகன்சி, சிடியூஏஎல் 6 வேகன்சி. ஓகேங்களா? அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் கிரிட் வந்து 2 வேகன்சி, சிடியூஐஎல் அந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் கேஸ்ட் வைஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி நீங்கள் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேகன்சி இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் வேகன்சி டீட்டெயில்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்குமே சில டிசபிலிட்டி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்ஜினியர் ட்ரைனிங் வந்து அதை ரிசர்வேஷனுமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியர் ட்ரைனிங் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா அவங்களுக்கு 3 சீட் இருக்குது, இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 5 லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி இந்த குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 5 வேகன்சி, ஹியரிங் இம்பேர்ட் இருந்துச்சுன்னா ஒரு 4 வேகன்சி சொல்லிட்டு இது பவர் கிரிட்டுக்கும் சிடியூஎல் அவருக்குமே தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக அங்கே செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்ஜினியர் ட்ரைனிங் சிவில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்குது. 2 வேகன்சி பார்த்தீங்கன்னா லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி, 1 வேகன்சி பார்த்தீங்கன்னா ஹியரிங் இம்பேர்டு. அப்புறம் இன்ஜினியர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். பவர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி, 1 வேகன்சி ஹியரிங் இம்பேர்டு. அப்புறம் இன்ஜினியர் ட்ரைனிங் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடியூஎல் அதில் 1 வேகன்சி மட்டும் தான் இருக்குது. அது யாருக்குன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குறைபாடு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேகன்சி. இது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான ரிசர்வேஷன். சரிங்களா? இது இவங்களுக்கான வேகன்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கும். அதாவது என்னென்ன பவர் கிரிட் ஆஃபீஸர்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன் ஆஃபீஸர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் அப்ராட். ஓகேங்களா? நம்ம கண்ட்ரிலேயே எங்கே வேணாலும் இருக்கும், இல்லைனா வெளிநாட்டில் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிடியூஎல் இது பவர் கிரிட்டுக்கு. சிடியூஎல் அப்படி நீங்கள் வந்து அதில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடியூஐஎல்ல கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிடிவிஎல் ஆஃபீஸ் எலக்ட்ரானிக் டிசிப்ளின் போஸ்டிங்ஸ் மேபி இன் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட் நீங்கள் கேட்டில் குவாலிஃபை ஆகணும். அதாவது கேட் 2024 இந்த வருஷத்துக்கு நடந்த கேட் எக்ஸாமில் நீங்கள் வேலிட் ஸ்கோர் வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குரூப் டிஸ்கஷன் இருக்கும், ஜிடி இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தது இன்ஜினியர் ட்ரைனிங்கான போஸ்டிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
அப்புறம் இன்னொரு விஷயமே தெளிவாக சொல்கிறாங்க. என்னன்னா, நீங்கள் இந்த வருஷம் நடந்த, அதாவது 2024 நடந்த கேட் எக்ஸாமில் தான் வேலிட் ஸ்கோர் வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி நடந்த கேட் எக்ஸாமில் வந்து நீங்கள் வேலிட் ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வேலிட் கிடையாது. அதாவது கேட் ஸ்கோர் ஆஃப் 2023 ப்ரியர் இஸ் நாட் வேலிட். அதாவது 2024 மட்டும்தான் நீங்கள் வேலிட் ஸ்கோர் வச்சுருக்கணும். 2023 அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வேலிட் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த மாதம் 12ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஜூன் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணும்போது நீங்கள் கேட் 2024க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கு அதை சார்ந்து இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன ஃபீஸ்னா, எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட், அவங்க ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட், இவங்களை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து 500 ரூபாய். சரிங்களா? அதாவது எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் எவ்வளோ ஃபீஸ்னா 500 ரூபாய் ஃபீஸு, நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் சப்மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ட்டு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் டாக்குமெண்ட் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இதையுமே நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி நம்ம எல்லா விவரங்களும் கவர் பண்ணியாச்சு. டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூலை மாதம் 4ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது நைட்டு 11:59 மணிக்கு. சரிங்களா? ஸோ குயிக்காக வந்து நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவில் வரீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன கம்யூனிட்டி கேட்டகரி, அப்புறம் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக கேட் ஸ்கோர், வேலிட் ஸ்கோர் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ.